Jaima, happy returns of the day! I'm so happy for you! வசந்த், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, உன் பிறந்தநாள் அதுமா என்ன தனியா வந்து உட்காந்துருக்க? உன்ன பைத்தியத்தை பிடிச்சிருக்கா? Bloody fellow. இந்த பார், உன்னோட favorite gift. Wish you a very happy birthday. Here. Thanks, sir. டேய், வசந்த். டேய், கொஞ்சம் நில்லுடா. நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு வரேன். டேய், ஃபாரின்ல இருந்து வந்த அப்புறம் இது உன்னோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாள். என்ன பிளான் பண்ணிருக்க தெரியுமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட் தாஜ், மத்தியானம் லஞ்ச் அட் மொனாக், ஈவினிங் டிஸ்கோ டான்ஸ் அட் சிட்டி கேட். You're gonna enjoy, man. டேய் வசந்த், what the hell, man? இன்னையோட பிறந்த நாள்டா. We gotta enjoy, celebrate. சத்யா, நான் இப்பெல்லாம் என் பிறந்த நாளை கொண்டாடுறது இல்லடா. முக்கியமா இந்த நாளை மறக்கதான் விரும்புறேன். என் பிறப்பே ஒரு ட்ராஜடியா நினைக்கிறேன். டேய் வசந்த், பிறக்கிறது வேணா ஆக்சிடென்டா இருக்கலாம்டா, but never a tragedy. Remember that. சரி, ட்ராஜடி ஆக்சிடென்ட் வச்சுக்கேன். சத்யா, எனக்கு கொஞ்சம் மனசு இல்லடா. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். ப்ளீஸ் வசந்த், நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன்டா. வசந்த், வசந்த், வசந்த். சந்தோஷத்துக்கு அடுத்து அவன் நிம்மதியா வாழ விடாம சாகடிச்சுட்டேன். இப்போ அமைதியா தூங்கிட்டு இருக்கா. இங்கேயும் வந்து அவன் நிம்மதியை கட்டி ஏன் சுத்தாத பண்ற? எங்க போயிடு. உன்னை பார்த்தாலே கொள்ளாது போல இருக்கு. Go from here. அப்பாடா, எப்படியோ காரை சர்வீஸ் விட்டாச்சு. சத்யா இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் தான் போவான். அவன் பின்னாடி எப்படியாவது பொண்ணு உட்கார வச்சிட்டோம்னா லவ்வுக்கு பிசிக்கல் டச் முக்கியமாச்சே. என்ன பண்ணலாம்? இவ ஸ்கூட்டர் பஞ்சர் பஞ்சர். குட் மார்னிங் பா. ஏமா, காலேஜ் போற பொண்ணு நேரத்தோட போக வேண்டாமா? லேட்டா போய் பிரேயர் வேலை நிறுத்திட்டாங்கன்னா குமாரசாமி பொண்ணு வெளியில நிறுத்திட்டாங்க. என்ன அசிங்கமா பேசுவாங்க. பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். சாரி பா. ஓகே, வரேன். பை. பஞ்சர். ஐயோ, இங்க பாருங்கப்பா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, எப்படி பஞ்சர் ஆச்சு? புது வண்டியாச்சே, எப்படி பஞ்சர் ஆச்சு தெரியலையே. யாரோ வீடுனே பண்ணிருக்காங்க போல இருக்கு. யார் பஞ்சர் பண்ணான்னு தெரியல, செருப்பால அடிப்பேன். ஐயோ, அப்படியே திட்டாதமா. ஐயோ, இப்ப டைம் ஆயிடுச்சு, ரிஹர்சலுக்கு லேட் ஆயிடும். ஓ, சத்யா தம்பி போயிட்டு இருக்கு. உன்னை வேணா பைக்ல பின்னாடி பிக்கப் பண்ண சொல்லுமா? ஆமா, தப்பா நினைக்கிறதா? சத்யா சத்யா, ஜஸ்ட் a moment. என் கைனடிக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ரிஹர்சலுக்கு டைம் ஆகுது. என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? பூஜா, ப்ளீஸ். Thank you. என்ன வசந்த், டைம் ஆயிட்டா இருக்கு. இன்னும் பேர் பூஜா வரலையா? மாஸ்டர், அவசியம் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணுமா? என்ன பூஜா, டைம் ஆச்சு. Bye, Satya. Okay. I'm sorry master. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லயும் வசந்தா உனக்கு பேர். உங்களை எடுத்து மில்டன் குரூப் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னை கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகே? I'm sorry master. எனக்கு வேற யாராவது பேரை போடுங்க. இவரு வேண்டாம். நான் சத்யா கூட வேணா டான்ஸ் பண்றேன் ப்ளீஸ். ஓகே. இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல பூஜாவோட ஆட போறது வசந்த் இல்ல, சத்யா. ஓஹோ,
பூஜா, காலேஜில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையோ என்னையும் ஒரு ஜோடியா செலக்ட் பண்ண. ஏய், உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? பூஜா, பியானோல லவ் டியூன் வாசிச்சுட்டு நல்ல மூடோட இருக்கான். இது அப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். அவன் மடியில் இல்ல, அவன் மனசுலயே போய் விடு. ஐயோ, டைம் ஆச்சே. சாகு காலத்துக்கு 1.5 நிமிஷம் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை வெறும் கையோட எப்படி நான் சாமி கும்பிடுவேன்? பிள்ளையார் இன்சல்ட்டிங்கா நினைப்பாரு. போமா, போய் ஒரு பூ பிச்சுட்டு வாமா. போமா. போங்கப்பா, நான் படிக்கணும், நீங்க படிச்சுக்கங்க. ஐயோ, உனக்காகத்தாமா வேண்டிக்கிறேன். உங்க கையால பறிச்சாதாமா ஒர்க் அவுட் ஆகும். அப்பா. போமா போமா சீக்கிரம். அங்க சத்யா தம்பி பியானோ வாச்சிருக்கான். ஜன்னலுங்கில வெள்ளை பூ. பூஜா. ஏய் சத்யா, கம் அவுட். ஏய் பூஜா, என்னது இது? ஏ, உனக்கு தெரியாதா? அது இல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம்னா ஆண்டவனுக்கு கொடுத்தா பக்தி, ஒரு ஆணுக்கு கொடுத்தா காதல். மனசுல உள்ள ஆசைய தெரிவிக்க இது ஒரு தூது. அடேங்க அப்பா, திருக்குறள் மாதிரி சுருக்கமா சுளிர் நடிக்கிறாளே. பையன் பிளாட்டு தான். பூ மென்மையானது, அதோட புனிதமானது. அதனாலதான் அன்பு வெளிப்படுத்த பயன்படுத்துறோம். இப்ப புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் கணேஷ், ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இன்னைக்கு 1 லிட்டர் பாலை வைப்பேன். பூரா ஆத்தி உறிஞ்சிடணும். இல்ல சத்யா, கங்க்ராச்சுலேஷன். ப்ரோகிராம் சூப்பரா வின் பண்ணிட்டா. எங்கடா? ஆமா, கிளாஸ் ஓவர் ஆச்சா? வசந்த் எங்க? ஏய், வர வர அவன் புரிஞ்சுக்கவே முடியலடா. டேய், அவன் தான் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்களோட உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். டேய் சல்டா, சத்யா உன்னை எங்கெல்லாம் தெரியுது? டேய் சத்யா, அன்னைக்கு டான்ஸ் ப்ரோகிராம்ல லைட் வந்தது இல்ல, அது யதார்த்தமா நடந்தது இல்ல, மில்டனோட பிளான். என்னடா சொல்ற? ப்ரோகிராம் இடையில கௌதம்க்கு அவன் சிக்னல் கொடுத்தத நான் பார்த்தேன். அப்ப நான் நம்பல. இப்ப சீட்டுல அடிச்சு பேசிட்டு இருக்காங்கடா. டேய் சீக்கிரம் போறா. ஓடி. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னை அன்னைக்கே தீர்த்து இருக்கணும்டா. மிஸ் ஆயிடுச்சு. Stop it! Stop it! என்ன சத்யா உங்களுக்கு? என்ன சத்யா, எதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? என்னவோ தெரியல பூஜா, நம்ம பார்த்தாலே என்னால சும்மா இருக்க முடியாது. இனி நீ மட்டும் வரலன்னா நடக்கிறது வேற. இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. பிரச்சனை எதுவா இருந்தாலும் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இனிமே இப்படி எல்லாம் எமோஷனல் ஆகாதீங்க. பூஜா! பூஜா! சாரி பூஜா, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. இந்த கைதான் உன்னை தொட்டது. ஹலோ பூஜா, பூஜா, பூஜா. ஏமா போன் அடிக்க எடுக்கூடாதா? நீங்க எடுங்க. எனக்கு அதான் இருக்கும். இந்த மினிஸ்டர் பேசுறாரோ, சென்ட்ரல் மினிஸ்டரோ, ஸ்டேட் மினிஸ்டரோ, சத்யராஜ் சார் பேசுறாரோ. ஹலோ குமாரசாமி, ஏர் அங்கிள், நான் சத்யா பேசுறேன். ஐயோ தம்பி, தம்பி சொல்லுங்க தம்பி.
பூஜா கிட்ட பேசணும் அங்கிள். ஒரு நிமிஷம் இரு தம்பி. அம்மா சத்யா தம்பி பேசுறாரு. நான் இல்லன்னு சொல்லுங்கப்பா. ஐயோ பொய்யா, நான் லைஃப்ல பேசுனதே இல்லம்மா. போன வைங்கப்பா. தம்பி பூஜா வந்து தம்பி பாத்ரூம்ல படுத்துக்கிட்டு இல்ல இத குளிச்சுக்கிட்டு இல்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கு தம்பி. நான் வந்தோன்னு பேச சொல்றேன் தம்பி. சரிங்க தம்பி. வேண்டாம் பூஜா வேண்டாம், என்கிட்ட பேசாத மட்டும் இருந்துறாரு. என்னால தாங்கிக்க முடியாது. காதல் நல்லா டெவலப் ஆகிற நேரத்துல இப்படி கடிச்சுக்கிறாங்களே. ஊடலா இருக்குமோ? ஊடலே உரசி பத்தி கருகிருச்சுன்னா ஐயோ நம்ம கனவு சேர்ந்தல கருகி போயிரும். ஒண்ணு சேர்த்தனுமே, என்ன பண்ணலாம்? 4 தமிழ் சினிமா பாப்போம். கானம் பாடும் வானம் பாடி ஏன் இப்படி வாய்மூடி இருக்கிறது? சிரிக்க சிரிக்க பேசும் உங்கள் செம்பவள வாய்ப்பு தடை விதித்தது யாரைத்தான்? நான் இல்ல. அத்தான் வாடி கிடக்கும் உங்கள் மலர்முகத்தின் வாட்டத்தை போக்க ஆ? நான் ஆடட்டுமா? ஐயே, வேற என்ன கேட்டா அதுக்கும் பாடுவாங்க உங்களுக்கு. என்னது தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க? ஐயோ, இந்த ரேஞ்சில நம்ம பசங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு லவ் வர்றதுக்குள்ள நமக்கு சங்கூதிடுவாங்களே. கண்ணீர் வடிக்கிறாளே, டச்சிங் சீனா இருக்கும் போல் இருக்கே. கமலஹாசன் கதாநாயகி வரல. என்னது கேள சுவிட்ச் போடுறா, ஆஃப் பண்ற, லைட்ட போடுறா, ஆஃப் பண்ற. மனச மாறிட்டான். அவன் லைட் அமுக்குறான், இவ ஆஃப் பண்ற. இவ அமுக்குறான், அவன் ஆஃப் பண்றான். கரண்ட் காதலுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் போல இருக்கே. என்னப்பா லைட் ஆஃப் ஆயிடுச்சு? அதுமா இருக்கிற கரண்ட பூரா கட்சிக்காரனுங்க மகா நாட்டுக்கு சீரியல் பல்ப் போட்டு செலவு பண்ணி போறானுங்க. ஏழை ஜனங்க கரண்ட் இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இதுக்கெல்லாம் மந்திரியா கூட முடியும். சுவிட்ச் போடுமா, நான் சரி பாக்குறேன். போடுமா. என்னப்பா இப்ப எரியுது? ஆஃப் பண்ணு. நல்லா தான் இருந்தது, இன்னைக்கு என்னமோ திடீர்னு லூஸ் ஆயிருச்சு. ஆனா நான் கனெக்ஷன் கொடுக்காம விட மாட்டேன். நீ போடு. ஆஃப் பண்ணு. ஐயா கரண்டோட ஃபாஸ்டா இருக்கான். ஏன்பா அடிக்கடி ஆஃப் ஆச்சுன்னா பல்பு மாத்துங்க. எது இந்த பல்ப மாத்துறதா? இது எவ்வளவு காஸ்ட்லியான பல்பு. இதை எரிய வைக்கத்தாம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன். இப்ப கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பிரைட்டா எரியும். மாமே தம்பி, அம்மாவை அழகா தமிழ்ல கூப்பிட்டு போட்டு அது என்ன மம்மி மம்மின்ட்டு எனக்கு அம்மி அம்மின்னு சட்னி அரைக்கிற மாதிரியே காதல் உலக. சும்மா இருங்க அங்கிள். தம்பி என்னை அங்கிள் கூப்பிடாதீங்க, மாமான்னு கூப்பிடுங்க தம்பி. என்ன குமார் சுவாமி ஷார்ட் எல்லாம் போடுறீங்க? தம்பி தானே படிவாரமா மாட்டி ஒண்ணு விடுவோம். இல்ல மம்மி, அப்பா காலத்துல பால பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன்னு வருத்தப்பட்டாரு. அதால கையில பேட்டை கொடுத்து ப்ரோமோட் பண்ணிருக்கேன். முந்தி கையில பொறுக்கிட்டு இருந்தானுங்க, இப்ப மட்டையில பொறுக்கி போறானுங்க. சத்யா நாளைக்கு ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு நீ தான் போற. வாட் மம்மி, சம்பந்தம் இல்லாத வேலை என்ன பண்ண சொல்றீங்க? இதான் நீங்க தப்பு பண்றீங்க. எஸ்டேட்ல என்ன விளையுது, எப்படி விளையுது, எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? குமார் சுவாமி மம்மி ஐயோ, மன்னிச்சுக்குமா, பழக்க தோசையில நீங்க பையன் எனக்கு நாளைக்கு கிடைச்சா சத்யாவை கூட்டிட்டு போய் நம்ம எஸ்டேட் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம ஸ்டாஃப் இன்ட்ரோடியூஸ் என்கிட்ட பண்ணி ஒப்படைச்சிட்டீங்களா? நீ கவலையை விடுங்க, எல்லா இடத்தையும் ஒரு சுத்தி காட்டிடுறேன். அங்கிள் வந்துட்டான். அங்கிள் அங்கிள். ஹாய் சத்யா. ஹாய் பூஜா. அப்பா பாத்தியா? வெளிதானே இருந்தாரு. இல்லையே. நான் அங்கிள் இருக்கேன், நான் இங்க இருக்கேன். அப்பா என்னாச்சு? என்னாச்சு? காய்ச்சல்மா 420. 420 சீட்டிங் கேஸ் ஆச்சு. தானே இருந்தீங்க. இல்லப்பா 120. 120 பீடா போட்டீங்களா? அப்பா ஆ? நீங்க பீடா கூட போடுறீங்களா? வாங்க டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. போலாம், வாங்க. இல்ல, இந்த காய்ச்சலுக்கு டாக்டரே கிடையாதுமா. வாங்க, கஷ்டமா தான் இருக்கு, நான் எஸ்டேட்டுக்கு போலாம். எஸ்டேட்டுக்கா? வாங்க தம்பி. உடம்பு சரியில்லை ஐயோ, சொல்றீங்க, அமுக்காதீங்க முதல்ல என்னைய. ரெஸ்ட் எடுங்க. நான் போகாம இருக்க பண்ணிக்கலாம். மாட்டேன். ஐயோ முடியாது, 25 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்ல. என் பேர் அப்படி ஸ்டடியா காப்பாத்திட்டு இருக்கேன். ஐயோ என்ன இப்படி ஆடுது. இந்த குமாரசாமி இல்லைன்னா இந்த எஸ்டேட்ல வேலை நடக்குமா நடக்காதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த காய்ச்சலே வந்திருக்குது. ஆனா நான் விடுவேனா? நீங்க வேணா பூஜாவை கூட்டு போறீங்களா? அப்பா ஆ? நான் எப்படி இவர் கூட போறது? சரி விடுமா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நானே போறேன். என்ன போனா காய்ச்சல் ஜன்னி ஆகும், ஜன்னி வந்து உயிர் போகும். உயிரா முக்கியம். வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகேப்பா. ஓகே ஓகே நான் போறேன். சரியா? சரிம்மா. ஆனா
நான் என்னத்த சுத்தி நீ காட்டுறது? சும்மா கூட போமா, மத்ததெல்லாம் தம்பியை பாத்துக்குவாரு. பாருன்னு இல்லையா? ஓகே. பூஜா, ம்? நீ என் கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் பூஜா, அங்கிள் கம்பல் பண்ணி அமிச்சிட்டாருன்னு வருத்தப்படுறியா? அப்படி எல்லாம் இல்ல. ஏன் சிரிக்கிற? நான் வந்து உங்க எஸ்டேட் உங்களுக்கே சுத்தி காட்டுறேன்னு அது நினைச்சுதான் சிரிச்சேன். என்ன, ஏன் நிறுத்திட்டீங்க? வண்டியில ஏதோ ப்ராப்ளம். என்னன்னு பாக்குறேன். வாட்டர் பாயா இருக்கு. ரேடியேட்டர் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு.